5 வருடங்கள் இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு இந்த 5 வருடத்திற்குள் நாங்கள் எவ்விதத்திலும் பங்களிக்கப் போவதில்லை. கவிழ்க்கப்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. கவிழ்ப்பதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இருப்பினும் அந்த முன்பிருந்த சிதைந்து போயிருக்கும் எதிர்க்கட்சியினர் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். அதற்கு எதிராகவே போராடுகின்றோம். இரண்டும் தான். மொட்டு அனைவரும் ஒன்று சேர்வார்கள். ஒன்று சேர்ந்தாவது ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் நாடு பழைய இடத்திற்கே சென்றுவிடும். இந்த அரசாங்கத்தின் சிந்தனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். 15 வருடங்கள் அவர்களுடன் இருந்தேன் அல்லவா? அவர்களுக்கு செல்கிறது என்றால் மீண்டும் நாட்டை ஒருபோதும் கட்டியெழுப்ப சந்தர்ப்பம் கிடைக்காது. முழுமையாக அழிந்துவிடும். அவர்கள் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு சக்திக்கு அல்லது மக்கள் வித்தியாசமான முறையில் சிந்திப்பதற்கு மீண்டும் இடமளிக்க மாட்டார்கள். மக்களின் எதிர்காலம் பற்றி யோசிக்கும் போது அதுவும் ஒரு முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஆம், அவர்கள் வெற்றிகரமாக இருந்தால் எதிர்பார்த்த விதமாக, அவர்கள் வாக்குறுதி அளித்த விதமாக நாட்டை சரியான இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்றால் இருப்பதில் பிரச்சனை இல்லை. அப்படி என்றால் நாங்கள் ஆதரவு வழங்குவோம். இல்லை, சும்மா சந்தித்து சாதாரணமாக பேசுவோம் என எனக்கு கூறினார். சில வேளைகளில் அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள் சந்தித்து பேச முடியும். கலந்துரையாடல் மாத்திரமே. பதவிகளை பெற்றுக்கொள்ளுதல் போன்ற விடயங்களை பேசப்போவதில்லை.